Hello guys, welcome back to Surupuli YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட கண்டினியூஷன் பார்க்குறோம். அதில் நம்ம பார்ட் 1 வீடியோ ப்ராப்ளமேட்டிக்ஸ்லாம் முடிச்சிருக்கோம். இது பார்ட் 2 அடுத்தது பார்ட் 3 3 வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நான் பார்ட் 2 மொத்தம் முடிச்சலான்னு பார்த்தேன். ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகும்னா நம்ம அன்ஸ்டடி ஸ்டேட் லம்ப் அனாலிசிஸ் அதெல்லாம் படித்தோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் ரிலேட்டடான questions and then fins ஓட questions ESCல கேட்டுக்கிற questions. ஸோ இது எத்தனை வருஷம் கொஸ்டின்ஸ்னா 10 வருஷம் லாஸ்ட் 2010லேருந்து 20 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, நம்ம டக்குன்னு டாபிக்குள்ளே போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒரு 22-25 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலாம்னு பார்க்குறேன். சரி, மேக்ஸிமம் சீக்கிரம் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2010ல் கேட்டது என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா the time constant of a thermocouple is dash. Option A, the time taken to attain 100% of initial temperature difference. Option B, the time taken to attain 63.2% of initial temperature difference. Option 3 வந்து time taken to attain 50% of initial temperature difference. Option D ன்னு கேட்குறோம்னா the minimum time taken to record a temperature reading. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெர்மோகப்புள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெர்மோகப்புள்னா என்ன? தெர்மோகப்புள்னா அது வந்து ஒரு சென்சாரு. அது எந்த சென்சார்னா எதுக்குன்னா அது யூஸ் டு மெஷர் அ டெம்பரேச்சர். சரியா? ஃபஸ்ட்டு தெர்மோகப்புள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா இதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டேக்கன் டு அட்டைன் 63.2% ஆஃப் இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்டு. த டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ தெர்மோகப்புள் ரெப்ரசன்ட் அ டைம் ரெக்வயர்ட் ஃபார் த தெர்மோகப்புள் டு ரெக்கார்ட் 63.2% ஆஃப் இனிஷியல் டெம்பரேச்சர். சரியா? தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க இப்போ. அண்ட் தென் உங்களுக்கு இஎஸ்சியில் வந்து மேக்ஸிமம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் தான் போலாக வரும். சரியா? சரி, இப்போ அசர்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா லம்ப்டு கெப்பாசிட்டி அனாலிசிஸ் ஆஃப் unsteady heat conduction assumes a constant uniform temperature throughout a solid body. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு என்ன ரீசன் கொடுத்துக்கிறான்னா the surface convection resistance is very large compared with the internal conduction resistance. ஓகேவா? ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த லம்ப்டு கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். உங்கள் லம்ப்டுலாம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக இதாக இருக்கிறது. அனாலிசிஸ் ஆஃப் அன்ஸ்டடி ஹீட் கண்டக்ஷன். அன்ஸ்டடினா என்ன தெரியணும், ஸ்டடினா என்ன தெரியணும், எல்லாம் தெரியலன்னா நீங்கள் கான்செப்ட் பார்த்துருவாங்க. ஓகே, assumed as a constant uniform temperature throughout a solid body. சரி, கரெக்டு. அப்புறமா சர்ஃபேஸ் கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். கன்வெக்ஷன் சொல்லி கொடுத்துருங்க. ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு தடுக்கிறது. அந்த கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி லார்ஜ் கம்பேர்ட் வித் இன்டர்னல் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டு தான். சரியா? ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிருங்க. புரியலன்னு இங்கே பாருங்கள். The internal conduction resistance இருக்குல்ல L/Ka can be assumed to be small or negligible in comparison with surface convection resistance 1/Hi. ஓகேவா? So the lumped capacity analysis of unsteady heat conduction assumes a uniform temperature throughout a solid body. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் அது என்னென்ன இந்த கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, இந்த லம்ப்டு அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் பார்க்குறவங்களுக்கு அங்கே பார்த்துட்டு வாங்க. எக்ஸ்ப்ளனேஷனாக நிறைய கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த 2011 கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டினா டைமென்ஷன்லெஸ் டைம் இஸ் ரெப்ரசன்டட் பை டேஷ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ பயோட் நம்பர், ஆப்ஷன் பி ஃபோரியர் நம்பர், ஆப்ஷன் சி ஆயிலஸ் நம்பர், ஆப்ஷன் சி கிரேட்ஸ் நம்பர். ஸோ எனக்கு இப்போ தெரியல இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடுக்கு போயிடுங்க. ஓகேவா? எலிமினேஷன் மெத்தட்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து டெலிட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ்லேருந்து. இப்போ பயோட் நம்பர்னா உங்களுக்கு தெரியும் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் பை கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதில் வந்து டைம் ரெப்ரசென்ட் பண்ணுறது எதுவுமே இல்லை. அப்போ ஆயிலஸ் நம்பர்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா இனிஷியல் ஃபோர்ஸ் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது கைண்ட். ஸோ யூ கேன் ஈஸிலி எலிமினேட். அப்போது ஆப்ஷன் பி ஆர் சி ரெண்டுத்துல தான் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஃபோரியர் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை கிராட்ஸ் நம்பர்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கிராட்ஸ் நம்பர் தெரியல, அப்போ ஃபோரியர் நம்பர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோரியர் நம்பர்னா இட்ஸ் ரெப்ரசன்டட் பை மேத்தமெட்டிக்கல் ஃபோரியர் ஆல்ஃபானா தெர்மல் டிஃப்யூசிட்டின்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த ஊடுருவி போகிறது அது இதெல்லாம் ஒரு கதை மாதிரி எடுத்துன்னு போயிருப்பேன். அந்த தெர்மல் டிஃப்யூசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஒன்று கேரக்டரிஸ்டிக் லென்த்து நான் அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு
ஃபோரியர் நம்பருக்கு இதுதான். ஸோ இதில் டெம்பரேச்சர் அந்த டைம் டிபெண்ட் வருது. ஓகேவா? ஸோ கிராட்ஸ் நம்பர் அப்படின்றது இல்லை. அப்போது ஃபோரியர் நம்பர் மட்டும் தான் ஆப்ஷன், ஒரே ஆப்ஷனாக இருக்க முடியும். ஸோ இட்ஸ் அ ஃபோரியர் நம்பர். அடுத்த கொஸ்டின் 2012 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் அன்ஸ்டெடி கண்டக்ஷன் ஆஃப் பாடிஸ் வித் நெக்லிஜிபிள் டெம்பரேச்சர் கிரேடியன்ஸ். ஓகே, த டைம் டெம்பரேச்சர் வேரியன்ட் கர்வ் இஸ், அது வந்து எப்படி அந்த கர்வ் வந்து எப்படி வேரியேஷன் ஆகும்னு கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு லீனியர்னா அவங்க இதுலேயே எலிமினேஷன் மெத்தட் போய்க்கோங்க. இல்லை தெரிஞ்சுன்னா ஆப்ஷன் தெரிஞ்சுன்னு டேரெக்டாக போடும். ஆப்ஷன் ஏ லீனியர், ஆப்ஷன் பி பேரபோலிக், ஆப்ஷன் சி சைனோசாய்டல், ஆப்ஷன் டி எக்ஸ்போனென்ஷியல். லீனியர்னால் உங்களுக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா லைன் கான்ஸ்டண்ட்டாக. பேரபோலிக் போட வரல இதில். சைனசாய்டெல்லாம் உங்களுக்கு இது வேவ் மாதிரி இப்படி சைனசாய்டல்னு போடும். எக்ஸ்போனென்ஷியலாக உங்களுக்கு சொல்லிருங்க, மோடி மஸ்தான் வேலை பார்க்குறான், அப்படியே எல்லாமே கொரோனா கேஸ்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்ட கதை தான். சும்மா அடிச்சு விட்டாங்களே பீக்கில் போகும்போது எல்லாத்தையும் கும்பமேளெல்லாம் திறந்து விட்டு, அப்போ எக்ஸ்போனென்ஷியலாக ஏறிச்சு. ஸோ அது ஒரு கதையாக சொல்லிவிட்டு உங்கள் கான்செப்ட் எடுத்திருப்பேன். அப்போ தான் எக்ஸ்போனென்ஷியலாக என்னன்றது சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஏதோ ஒரு பீக்கில் போகிறதோ இல்லை கம்மியாக வருதோ, ட்ராஸ்டிக்காக ஏறுறது இறங்குறது. சரியா? இட்ஸ் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து அன்ஸ்டெடி கண்டக்ஷன் ஆஃப் அ பாடிஸ் வித் நெக்லிஜிபிள் டெம்பரேச்சர் கிரேடியன்ட், த டைம் temperature varying curve is exponential. சரியா? And then for quick response of a thermocouple to observe a varying temperature of a fluid. Option A, wire diameter must be large, wire material density must be large, wire material specific heat must be large, wire surface heat transfer coefficient must be large. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? இது மாதிரி ஒரு கொஞ்சம் அப்ளிகேஷன் வச்சு யோசித்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன்னா டி. ஏன்னா இஃப் த சர்ஃபேஸ் த ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் லார்ஜ் தென் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி மோர் அண்ட் ஹென்ஸ் தெர்மோகப்பிள் வில் பி குயிக் டு ரெஸ்பான்ஸ் டு வேரியிங் டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். சரியா? எக்ஸ்ப்ளனேஷன்லாம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னன்றது. இல்லைனா ஒரு வாட்டி படிச்சு பாருங்கள், அது என்னன்னு தெரியும். அதே தான், சேம் தான். அது சர்ஃபேஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது ரேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். எப்பவுமே சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கும்போது நான் கன்வெக்ஷன் டாப்பிக்லேயும் அது சொல்லியிருப்பேன். ஏன்னா அதில் வந்து பொங்கல் வந்து தட்டில் போட்டு பரப்பி விட்டால் ஈஸியாக ஆறிடுமே. ஸோ அந்த கான்செப்ட் ரிலேட்டாக வச்சு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். தெர்மோகப்பிள் வில் பி குயிக் டு ரெஸ்பான்ஸ் வேரியிங் டெம்பரேச்சர். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை அடுத்த 2012 கிட்ட தான். இதுவும் 2012 13 வரும். ஓகே, 2012 தான். when is transient heat transfer problem considered as a lumped capacity problem? Option A, the internal resistance of object is negative first. Option B, internal resistance of object is 0. Option C, the internal resistance of object is infinite. Option D, the internal resistance of object is negligible. சரியா? இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டிரான்சியன்ட்னா என்ன, கண்டக்ஷன்னா என்னென்னு. டிரான்சியன்ட்னா அதை இதிலே கூகுள் பண்ணி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் என்னென்றது. டிரான்சியன்ட் கண்டக்ஷனா டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி ஆன் த பொசிஷன் ஆஃப் அ சாலிட் பட் ஆல்சோ ஆன் தி டைம். சரியா? டவுட் இருந்துச்சுன்னா அங்கேருந்து கூகுள் ஓப்பன் பண்ணி இதை வச்சுருந்தேன் நான் சொல்கிறதுக்கு. டிரான்சியன்ட்டு கண்டக்ஷன் சொன்னேன். டிரான்சியன்ட் ஹீட்னாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டைம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் லம்ப்டு கெப்பாசிட்டின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. என்னென்னா அது வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ஒரு பக்கம் ஹீட் போயிட்டு இன்னொரு பக்கம் வருது அப்படின்னா ரெண்டுமே அப்படியே சேமாக இருக்கிறது வந்து லம்ப்டு அனாலிசிஸ். இது லம்ப்டை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நான். இனிஷியல் ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான், போய் பாருங்கள். அண்ட் தென் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துருப்பேன். ஃபார் கன்சிடரிங் a transient heat transfer problem as a lumped capacity problem, there should be a no temperature gradient within the body. This is possible only when the internal resistance of object is negligible. சரியா? அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா internal resistance of object is negligible. இதுதான் வரும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 2013 கேட்ட கொஸ்டின்ஸ். கன்சிடர் the following statement with regard to heat transfer. The temperature variant in lumped heat capacity analysis is exponential with time. ஒன்று. அப்புறமா in situation involving a simultaneous heat and mass transfer, the ratio
of convective heat transfer to convective mass transfer varies with Levy's number. Levy's number வந்து இல்லைன்னா ஆன்சர் LE whole power 1/3 அப்படின்னு டினோட் பண்ணிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா போத் 1 and 2 இஸ் கரெக்ட். நெய்தர் 1 and 2. அப்புறம் ஆப்ஷன் சியில் 1 மட்டும்தான். ஆப்ஷன் டியில் செகண்ட் மட்டும்தான். சரியா? கொஸ்டின் வந்து உங்களுக்கு படிச்சோன்னே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு த டெம்பரேச்சர் வேரியேஷன் இன் லம்ப்டு ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் இஸ் எக்ஸ்பென்ஷியல் வித் டைம். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் அந்த லீவிஸ் நம்பர் பற்றி கொடுத்துருக்கான். சரியா? இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் ஏன் தப்புனா ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் as the ratio of convective heat transfer to convective mass transfer varies with Levy's number. சரியா? அப்போ வேரியஸ் வந்து LE power 2/3 பட் அவன் இங்கே கொடுத்த ஆப்ஷனை L 1/3. சரியா? தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு. ஸோ அடுத்தது அசெஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸு. இது 2013 14 கேட்ட கொஸ்டின். ஓகே, இது வந்து 2015 கேட்ட கொஸ்டின்ஸ். சரியா? 2015 கேட்டாங்கன்னா டெம்பரேச்சர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் நெசசரி கண்டிஷன் ஃபார் ஹீட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிஸ்டம்ஸ். ஓகே, தென் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு அ சிஸ்டம் இஸ் inevitably increases the temperature of a system. ஓகேவா? இன்னவெட்டபிள்னா தவிர்க்க முடியாதது. சரி, இதுக்கு ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸஸ் நெசசரி கண்டிஷன் ஃபார் அ ஹீட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சிஸ்டம். ரீசன் கொடுத்துருக்காங்க. இந்த ரீசன் வந்து ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்போ ஆப்ஷன் ஏபிசிடி இது கான்ஸ்டன்ட். இந்த ரீசன் அண்ட் அசெஷனில் இதே தான் கொடுப்பாங்க. இது பார்த்துக்கோங்க. எப்போவுமே இதே தான் வரும் அந்த ஆப்ஷன்ஸு. ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. A is true but R is false. Option C. Option D வந்து A is false but R is true. ஸோ இப்போ நம்ம கொடுத்த அசெஷன் அண்ட் ரீசனுக்கு ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு அசெஷன் வந்து கரெக்டு பட் ரீசன் அவன் சொன்னது ஃபால்ஸ். சரியா? இது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா டியூரிங் எ ஃபேஸ் சேஞ்ச் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் பட் த டெம்பரேச்சர் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ரிமைன்ஸ் சேம். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஆப்ஷன் கரெக்டாக, பி ஆப்ஷன் தான் தப்பு. 2015 வரைக்கும் தான் இஎஸ்சியில் ஃபின்ஸ்லேருந்து ஃபின்ஸ் இந்த லம்ப்ட் அனாலிசிஸை அந்த டாப்பிக்லேருந்து ஸ்டடி அண்ட் அன்ஸ்டடி கண்டக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கானுங்க. சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின்ஸு போயிடலாம். ஃபின்ஸில் நான் ஒரே ஒரு 2001 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்தேன். இல்லை ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ்னால் நிறைய கேட்டில் கேட்பாங்க ப்ராப்ளம்ஸ். அது நம்ம நெக்ஸ்ட்டு செஷன்ஸ்லேருந்து பார்க்கலாம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி சால்வ் பண்ணுறது என்னன்ட்டு. இதுவும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் 2001 என்ன கேட்டுக்கிறாங்கன்னா த எஃபிஷியன்சி ஆஃப் அ fin with the insulated tip. ஓகேவா? ஆப்ஷன் ஏ tan h ml by root of ha by kb. B ஆப்ஷன் tan h ml by ml. ஆப்ஷன் சி ml by tan h ml. ஆப்ஷன் டி root of ha by kp divided by tan h ml. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி tan h ml. ஓகேவா? ஸோ இது கூட நீங்கள் என்ன அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் அ இன்ஃபினிட்டட் லாங் ஃபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் இன்ஃபினிட் லாங் ஃபின்னா 1/ml. இவன் கொஸ்டின் இது கேட்டது இன்சுலேட்டட் டிப். இன்சுலேட்டட் டிப் வந்து tan h ml divided by ml. ஸோ எம்னா நான் தெரிஞ்சுக்கோங்க. m is equal to hp by ka. இந்த ஹெச் நான் எம் நான் எல் நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருப்பேன் நான். So next, the fins are made as thin as possible to option A reduce the total weight. Option B accommodate a more number of fins. Option C increase the width for same profile area. Option D improve a flow of coolant around the fin. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் ஃபின்ஸ் இப்படி கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. ஃபின்ஸ் ஆர் மேட் ஆஃப் thin as possible to. ஸோ இது நீங்கள் ஃபின்ஸ் நான் கொஸ்டின் இந்த டாபிக் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். ஏசிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெலிசாக ஃபின்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் ஏசியோ ஒரு விண்டோ ஏசி நீங்கள் எது எடுத்தாலும் நீங்கள் ஸ்ப்ளிட் ஏசினா அது கவர் ஓப்பன் பண்ணோம் அந்த டஸ்ட்டு துடைக்கிறது எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் கூட இருக்கும். ஸோ அது மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப்
மெலிசாக இருக்கும். அது ஏன் அவ்வளோ மெலிசாக கொடுத்துருப்பாங்க, நிறைய ஃபின்ஸ் அக்காமடேட் பண்ணுறதுக்கு அதை வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்படி அக்காமடேட் பண்ணி வச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்காமடேட் மோர் நம்பர் ஆஃப் ஃபின்ஸ் இருக்குது. கரெக்டாக? தின்னு. அப்போது ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது கூட நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா கொஸ்டின்ஸ் வர மாதிரிலாம் கேட்பாங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி K should be large, thermal heat transfer coefficient should be small, thickness of a fin should be small. இதெல்லாம் எதுக்குன்னா ஃபின்ஸ் வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக என்னென்னலாம் கேள்விகள்லாம் கேட்கப்படலாம் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுருக்கேன். By providing fins, a surface area are exposed increases the promotes a heat transfer. இதிலிருந்து ஃபியூச்சரில் கேட்கலாம், அதுக்காக தான் எழுதி வச்சுருக்கேன். சரி, 2010 எனக்கு கேட்டிருக்கானுங்க அப்படின்னு பார்ப்போம். The extended surface are used to increase the rate of heat transfer when the convective heat transfer coefficient H is equal to mk. ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறான். The addition of a extended surface will be என்ன ஆகும் அப்படின்னு கொடுத்துக்கிறான். ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஆப்ஷன் பி decreases the rate of heat transfer, option D not increases the rate of heat transfer, option D increases the rate of heat transfer when the length of a fin is very large. ஓகேவா? இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் இன்னொரு வாட்டி படிச்சு பாருங்க புரியலன்ட்டு. ஃபார் த ஃபின் என்ன சொல்கிறதுன்னா ஆப்ஷன் பார்த்தோன்னே டக்குன்னு அடிச்சிடாதுங்க, அது கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நாட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு அப்படின்றதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாம் பாருங்கள். எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின் வந்து ஃபஸ்ட்டு KM ஈக்குவல் டு ஹெச். கரெக்டாக? இவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பான், M ஈக்குவல் டு ஹெச்னு கொடுத்துருக்குறானா? ஓகேவா? KM equal to H. ரெண்டு சேம் பண்ணிட்டீங்கன்னா H is equal to mk ஆயிடுதா? ஸோ the effectiveness will become unity and by providing a fins a heat transfer rate will be unaltered. ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா நீங்கள் சேம் ஒன்று தான் வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ வந்து எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்காக the effectiveness will become unity and by providing a fins a heat transfer will be unaltered. Okay, and then அடுத்த கொஸ்டின், a fin will be necessary and effective only when எப்போ நான் கண்டக்ஷன் சொல்லியிருந்தால முன்னாடி கொடுத்தல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2011 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கண்டக்டிவிட்டி இஸ் ஸ்மால் அண்ட் அந்த என்ன சொல்கிறது கோஎஃபிஷியன்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் லார்ஜ். அதே மாதிரி தான் K வந்து கண்டக்டிவிட்டி இஸ் லார்ஜ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்சோ லார்ஜ். ஆப்ஷன் சி K is small and H is also small. K thermal conductivity is large and thermal coefficient அது வந்து ஸ்மால். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கண்டக்ஷன் வந்து இது லார்ஜாக இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்மாலாக இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் தான் இது கரெக்டு. நெசசரி அண்ட் எஃபெக்டிவ் ஒன்லி ஒன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இப்போதைக்கு எஸ்எஸ்சியில் கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். அப்ளிகேஷனோட ரெண்டாக கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். பார்க்க சப்பையாக இருக்கும், மண்டையை பிரசிஞ்சிடும். Which one is correct அப்படின்னு கொடுத்துட்டு fins should be attached on the side where heat transfer coefficients are high. Effectiveness of fins depends on thermal conductivity only. Fins must have a small thickness for better heat dissipation. கேட்ட கேள்வி கேட்குறாங்க பாருங்க. If a boiling heat transfer appliance, fins will be very effective. ஆப்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஒரே கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட்லேருந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணுறதோட மேலே கீழே சவுதியில் நடுவில் அது மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க ஒரு கான்செப்ட் எடுத்து. அதுக்காக இந்த கொஸ்டின்ஸு இதுவும் 2012 கேட்டுக்கிட்டீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 fins of equal length and dia but made of aluminum, brass and carbon iron, ஓகேவா, are heated at 200 degrees Celsius at one end. The fins dissipated heat to the surrounding air at 25 degrees Celsius. The temperature at the free end will be least in case of எதுக்குன்னு கேட்குறேன். ஆப்ஷன் ஏ அலுமினியம் ஃபின்னுக்கா, ஆப்ஷன் பி பிரேஸ் ஃபின்னா, ஆப்ஷன் சி கேஸ்ட் அயன் ஃபின்னா, ஆப்ஷன் டி எஃபெக்டிவ் ஃபின் வில் ஹாவ் தி சேம் டெம்பரேச்சர் அட் த ஃப்ரீ எண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கேஸ்ட் அயன் ஃபின் தான் அப்படி இருக்கும். ஓகேவா? த டெம்பரேச்சர் அட் த ஃப்ரீ எண்ட் வில் பி லீஸ்ட் இன் கேஸ் ஆஃப், அது எதுக்குன்னா கேஸ்ட் அயன் ஃபின். இது ஏன் அப்படின்னா
conductivity of a cast iron is least. ஓகேவா, கரெக்டு. தென் fin material will provide a more thermal resistance, therefore temperature drop from the root will be higher. அதனால் டெம்பரேச்சர் ட்ராப் அதிகமாக இருக்கிறதுனால அது எந்த மெட்டீரியல்னா கேஸ்ட் அயர்ன். ஓகே, ஸோ அடுத்தது இதே வந்து ரீசனிங் அந்த அசெஷன் அந்த ரீசன் கொஸ்டின்ஸ் தான். ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 கொடுத்துருக்கேன். fins are equally effective irrespective of whether they are on a திருப்பி படிக்கிறேன். the fins are equally effective irrespective of whether they are on a hot side or a cold side of a fluid. Statement 2 என்ன சொல்றாங்கன்னா, the temperature along the fin is variable and hence the rate of a heat transfer varies along the element of fins. கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். சரியா, ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வந்து 1 and 2 இஸ் கரெக்டு. பட் அண்ட் அது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்ட் ரீசன் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 அந்த அசெஷன் இதை சொன்னிருந்தால இது கரெக்டு, இது தப்பாக இருக்கும் இது மாதிரி. அப்புறம் கடைசி வந்து 1 is false 2 is true. ஸ்டேட்மெண்ட் 2 தான், ஸ்டேட்மெண்ட் டி தான் நமக்கு கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் டி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 தான் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸ். படிச்சிங்கனாலும் தெரியும் என்னன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கலாம், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் பின் எஃபெக்டிவ்னஸ் இஸ் காஸ்ட் பை ஹை வேல்யூ ஆஃப் கன்வெக்டிவ் கோஎஃபிஷியன்ட், தெர்மல் கண்டக்டிவிட்டி, செக்ஷனல் ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா, இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா, ஆப்ஷன் ஏ 1 and 3, ஆப்ஷன் பி 1 and 4, ஆப்ஷன் சி 2 and 3, ஆப்ஷன் டி 2 and 4. ஓகேவா, இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அதிகமான கன்வெக்டிவ் அந்த கன்வெக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். கரெக்டாக, அது ஒரு ஆப்ஷன், இது கரெக்டு, நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அந்த இது நம்ம எவ்வளோ பரப்பி விடுறோமோ பெருசாகிறோமோ அந்தளவுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு நிறைய நடக்கும். ஓகேவா, இன்க்ரீஸ் இந்த பின் எஃபெக்டிவ்னஸ் அதிகமாகிறதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸும் தெர்மல் கண்டக்டிவிட்டியும் தேவை. ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஃபின் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரூட் ஆஃப் கேபி பை ஹெச்ஏ. இது எல்லா வாட்டியும் நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ் நடத்தும் போதும் சொல்லியிருப்பேன். thus the fin effectiveness will increase if a thermal conductivity and surface area increases. ஃபஸ்ட்டு சொன்ன டாப்பிக்கே தான் திருப்பி வருது பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், a fin will be more effective when Biot number is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் greater than 1, b equal to 1, ஆப்ஷன் சி between 1/4 and 3/4 or less than 1. ஃபஸ்ட்டு Biot நம்பர்னு தெரிஞ்சிடணும். கண்டக்ஷன் கிளாஸ் நடத்தும் சொல்லியிருப்பேன். கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பை கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் Biot நம்பர். ஓகேவா, இப்போ இதில் பார்த்துக்கோங்க, Biot நம்பருக்கு வந்து HLC/K. நான் உங்களுக்கு இதில் தான் சொல்லியிருப்பேன், எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கணும்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் KP/H. அப்போது K அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து அதிகமாக போட்டிங்கன்னா நம்பரு, ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இருக்குது. ஸோ இப்போ நான் கீழே இருக்கிற நம்பரு 1/4 போடுறேன். அப்போது இது 0.5, இது 0.25. இப்போ Biot நம்பர் அதிகப்படுத்தும் போது இந்த கண்டக்டிவிட்டி அதிகப்படுத்தும் போது நம்ம Biot நம்பர் கம்மியாகுது. அப்போது எஃபெக்டிவ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லெஸ் தென் 1 தான் இருக்கணும். ஓகே, இதுதான் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸு இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, கேட்டில் கூட கேட்பானுங்க. இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த TNPSC அதுலேயும் இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா கதை மாதிரி இருக்கும், அது பாருங்களேன், அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸு கண்டிப்பாக வரும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான். 2 rods, one of the length L and other of length 2L, ஓகேவா, are made of the same material. இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது அப்படியே கூடவே ட்ராயிங் போட்டு வந்துடும். சரியா, இப்போ ஒரு ராடு வந்து லென்த் எல்லும் இன்னொரு ராடு 2L இருக்குது. ஆர் மேட் அப் ஆஃப் சேம் மெட்டீரியல் அண்ட் ஹென்ஸ் சேம் டயமீட்டர். ஓகே, both the ends of the longer rod are maintained at 100 degrees Celsius. One end of the shorter rod is maintained at ஒன்று வந்து 100 டிகிரி செல்சியஸில் ஒன்று வச்சுருக்காங்க. while the other hand is insulated. ஓகே, என்னன்னா இப்போ ஒன்று L ஷார்ட்டர் ராடு, இன்னொன்று வந்து 2L லாங்கர் ராடு. ஒன்று வந்து ஒரு சைடு 100 டிகிரி செல்சியஸ், ரெண்டுமே 100 டிகிரி செல்சியஸில் ஒரு பக்கம் ஹீட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த பெரிய ராடுக்கு 100 டிகிரி செல்சியஸும் சின்ன ராடுக்கு இங்கே இன்சுலேட் பண்ணிடுறோம். ஓகேவா, அது வரைக்கும் கொடுத்துருக்கான். both the rods are
exposed to the same environment at 40 degrees Celsius. Environment வந்து 40 degrees Celsius, T infinity எடுத்துக்கிறேன். The temperature at the insulated end is measured at 55 degrees Celsius. Okay. The temperature at the midpoint of longer rod would be என்னன்னு கேட்போம். இதோட சென்டரில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்து 4 ஆப்ஷன் கொடுக்குறான். ஆப்ஷன் A 45 degrees Celsius, ஆப்ஷன் B 50 degrees Celsius, ஆப்ஷன் C 55, ஆப்ஷன் D 60 degrees Celsius. ஓகேவா? இப்படி கொடுத்தனே நீங்கள் ஏதாச்சும் கான்செப்ட் படிச்சிங்கன்னா கான்செப்ட் வச்சு நான் அடிச்சிடலாம். இப்போ இல்லை ஃபார்முலா போட்டு நான் எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 55 டிகிரி செல்சியஸ். இது ஏன் சி தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பவுண்ட்ரி கண்டிஷன் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக கொடுத்துருக்கான். ஓகே, டோ டி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. சின்ஸ் த பவுண்ட்ரி கண்டிஷன் அட் த மிட் ஃபேஸ் ஆஃப் அ லாங்கர் ராட் அண்ட் த டிப் ஆஃப் அ ஷார்ட்டர் ராட்ஸ் ஆர் சேம். கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் டப்புன்னு போட முடியாது, இல்லைனா வச்சு உட்காந்து எனக்கு வேணாம். ஓகே, இது கூட பவுண்ட்ரி கண்டிஷன் சேமாக கொடுத்ததுனால ரெண்டுமே இதோட இன்சுலேட்டட் எண்டும் இதோட மிட் ரேஞ்சும் சேமாக இருக்கும் டெம்பரேச்சர். ஓகேவா? அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் ஆஃப் மிட் ஆஃப் லாங்கர் ராட் இஸ் 55 டிகிரி செல்சியஸ். ஈஸியாக ஃபஸ்ட் நீங்கள் ட்ராயிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால் எடுத்துனே ட்ராயிங் போட கற்றுக்கோங்க. ஓகேவா? அப்புறமா கடைசியாக கேட்டிருக்க 2020 என்ன கேட்டிருக்கேன்னா, த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் அ ஃபின்ஸ் ஆன் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் இஸ் டு இன்க்ரீஸ். என்ன எதுக்கு அது? Option A, temperature gradients so as to enhance the heat transfer by convection. Option B, effective surface area to promote a rate of heat transfer by convection. Option C, turbulence in a flow for enhancing a heat transfer by convection. Option D, pressure drop of a fluid. Okay, இதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா, effectiveness of a surface area to promote a rate of heat transfer by கன்வெக்ஷன். இதுதான் கரெக்டு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன். என்னென்னா பாருங்கள், த ப்ரொவைடிங் ஃபின்ஸ் கேன் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். கரெக்டாக நான் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். ஸோ நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் மெயினான வழி நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை பெருசாக்குறது. அதனால தான் பைக்கில் வந்து நம்ம ஃபின்ஸ் கொடுத்துட்டு அது சர்ஃபேஸ் ஏரியாவை பெருசாக்கும். ஓகே, பெருசாக்கும் போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய நடக்கும். Providing fins can increase the area of contact between the solid and fluid surface and hence increasing a heat transfer from the surface. ஓகே, நல்ல எக்ஸாம்பிள் பைக் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பைக்கில் வந்து அந்த ஃபின்ஸ் இருக்கும்ல இன்ஜினில். ஸோ அப்படி என்னன்னா, நம்ம பைக் ஓட்டும் போது அந்த காற்று ஜில்லுன்னு அடிக்கிறது அந்த ஃபின்ஸ் வழியப்பட்டு அது டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதான் ஏர் கூல்டு இன்ஜின் மாதிரி வைக்கிறது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபின்ஸ் முடிச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம ரேடியேஷனு, அதுக்கப்புறமா நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அந்த ரெண்டு டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். கன்வெக்ஷனாக எடுப்பேன். நான் கன்வெக்ஷன் ரொம்ப டெப்த்தான எடுக்க மாட்டேன். ஏன்னா அது நிறைய கேள்வி கேட்பானுங்க. ஒரு நேரத்தில் வரும், ஒரு நேரத்தில் வராது, எக்ஸப்ட் புஸ்க்காக வரும். பட் ஆனால் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுவேன். அதுலேருந்து வந்தால் நல்லது. அப்படின்லாம் ரொம்ப டீப்பாக கேட்டோம்னா விட்டுருங்க அது. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்ன சார் டவுட்டோ இல்லை நோட்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் என்ன இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு என்னாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.